வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க இன்றைக்கு கிட்னியை பத்தி கொஞ்சம் கதைப்போம். கிட்னி பிரச்சனையில இருக்கும். இப்ப கிட்னி தான் பயமா இருக்குல்ல, கிட்னி பயமா இருக்கு. எல்லாரும் வந்து இந்த கிட்னியை செக் பண்ணணும்னு சொல்ற. அடுத்து இப்ப கிட்னி பழுதானா அதுல வார செலவுகள் சம்பந்தமா எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஒரு கிட்னி வைக்கிறேன்டா ஒரு கோடி வேணும் ஒரு ஆளுக்கு. கிட்னி ஒன்று வைக்கிறேன்டா. அப்படியே கிட்னியை பத்தி கொஞ்சம் நாங்க பார்ப்போம். இப்ப நம்மளுக்கு 2 கிட்னி இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் தானே, 2 கிட்னி படுத்த இடுப்புல இருக்கு. சில ஆட்களுக்கு வந்து பிறவிலேயே ஒரு கிட்னி அன்றி பிறவிலே எல்லாம் படைச்சிருக்கான் ஒரு கிட்னியோட பிறப்புல. சில டைம்ல நமக்கு தெரியாது, நம்மளுக்கு ஒரு கிட்னி அரிக்கு 2 கிட்னி ஆகும் தெரியாது. ஏதாவது ஸ்கேன் பண்ணி பாக்குற டைம்ல வேற வருத்தங்களுக்கு ஸ்கேன் பண்ணக்கூடாது தெரியும் நம்மளுக்கு ஒரு கிட்னி இருக்குது. இப்படி அப்ப 2 கிட்னி இருக்கு. ஏன் கிட்னியை எல்லாம் வச்சு படைச்சிக்கான்? கிட்னியோட வேலை என்ன? கிட்னி என்ன செய்யுது தெரியுமா? எல்லாருக்கும் கழிவகற்ற உறுப்பு. சரியான இப்ப நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாது மலத்தோட கொஞ்சம் போகும். அப்படி நம்ம உடம்புல உள்ளெடுக்கப்படுறதுல சிலது வந்து சுவாசத்துல தேவையில்லாத காற்று வெளியாகும். தேவையான காற்று எடுத்து தேவையில்லாத வெளியாகும். அது மாதிரி வேர்வையாலையும் கழிவுகள் வெளியாகும். மற்றது நம்ம ரத்தத்தை வடிகட்டி தேவையான அளவுக்கு தேவையான சாமான் எடுத்துட்டு தேவையில்லாத சாமானை வெளியாக்குறது தான் கிட்னியில வேலை. சரியானே? அப்ப கிட்னி வந்து நம்மள ரத்தத்தை வடிகட்டுறவர். கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா நம்மட முழு ரத்தமும் கிட்னியில வடிக்கப்படுது. 6 லிட்டர் ரத்தமும் ஒரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா கிட்னியில வடிக்கப்படுது. கிட்னியில வடிகள் இருக்கு. ஒவ்வொரு கிட்னிலையும் மில்லியன் கணக்கான பால் வடி மாதிரி வடிகள் இருக்கு. அந்த நம்ம ரத்தத்தை அந்த வடியால போய் தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாத வழியாக்குறது. இதான் வேலை. அப்ப இது முக்கியமான ஒரு உறுப்பு. என்ன இப்ப கிட்னி வேலை செய்யாம போனா கழிவு எல்லாமே என்ன செய்யும்? நம்ம உடம்புல ரத்தத்துல நிற்கும். சரி, இப்ப கிட்னி பலன்னு பாக்குற கிரியாட்டினின் பாக்குற ரத்தத்துல கிரியாட்டினின் யூரியாங்கிறதெல்லாம் கழிவு. அப்ப அந்த கழிவுகள் கூடிச்சுண்டா நாம சொல்ற நம்ம கிட்னி வேலை செய்யுது இல்லையாக்கும். நம்ம கழிவு எல்லாம் ரத்தத்துல கூடுதுன்னு சொல்லி பாக்குறது. அப்ப அந்த இதான் இந்த கிட்னியோட வேலை. அப்ப முக்கியமான ஒரு உறுப்பு கிட்னி நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறது, கிளியர் பண்றது. சரியானு? அப்ப நம்ம கிட்னியை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு ஆளுடையும் கடமை, பொறுப்பு. என்ன அல்ல நம்மளுக்கு 2 கிட்னியை தந்திக்கான்னு சொன்னா ஒரு நியமத்தை. அது என்ன கிட்னியை வச்சு படைச்சிக்கிறதே பெரிய ஒரு நியமத்து. அப்ப நாம பாதுகாக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். சரியா? நாம பொறுப்போக்கா இருந்து கிட்னியை பழுதாக்கினா அது கேள்வி எனக்கு இருக்கு. நான் 2 கண்ணை தந்தேன், அந்த கண்ணால என்ன செஞ்சாய்? நல்லதை பாத்தியா கெட்டதை பாத்தியான்னு கேள்வி எனக்கு இருக்கு. அதே மாதிரி கிட்னியை தந்தேன், கிட்னியை நீங்க பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்களான்னு கேட்டா நாங்க முயற்சி செஞ்சிருந்தா தான் தப்பலாம். முயற்சி செய்யாம இருந்தோம்டா என்ன தெரிஞ்சு புலவிட்டு கிட்னியை பழுதாக்கினா அதுக்கு தண்டனை. சரியானு? தண்டனை உலகத்திலையும் தண்டனை இருக்கு, அங்கேயும் தண்டனை இருக்கு. சரியானு? அப்ப நான் உங்களுக்கு அந்த கிட்னி பழுதாகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், கிட்னி எதால பழுதாகுன்றது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதுக்கு பிறகு உங்களை ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அப்ப நீங்க கிட்னியை பாதுகாக்கணும். என்ன ரைட்? அப்ப கிட்னி வந்து பழுதாகிற இதாலுன்னு சொன்னா ஒன்று வந்து அடிக்கடி கிட்னியில கிருமி தாக்கம் பாருது. சரியானு? இப்ப நாங்க சலக்கடுப்பு வார அடிக்கடி கணக்கெடுக்கிறதுல நீர்க்கடுப்பு வார, இடுப்புல நோவு வார, 2 இடுப்பும் நோவும், குழுக்கள் காய்ச்சல் வரும், சலம் கொஞ்சம் கொஞ்சமா போகும் அல்லது கடுத்து போகும். இப்படி இருந்தா கருத்து கிட்னிக்கு கிருமி போயிடுச்சு, இடுப்புல நோவும், கை வச்சு அடிச்சாங்க இடுப்பு நோவும். சரியானே? ரைட். அப்ப அடிக்கடி கிருமி தாக்கம் வரக்குள்ள இப்ப நம்மளுக்கு தெரியும், நம்ம தோல்ல ஒரு கிருமி தாக்கம் வந்தா அந்த இடத்துல என்ன செய்யும், ஒரு தழும்பு வரும். இன்னொரு இடத்துல சொரிஞ்சி புண் வந்தா அது தழும்பு வரும். இப்ப காலையில சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கிறஞ்சிருக்கிற பிள்ளைகள்லாம் பாருங்க, பெச் 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 மாதிரி கடிச்சு சொரிஞ்ச இடமெல்லாம் தழுவு தழும்பா இருக்கும். அது மாதிரி கிட்னிலையும் என்ன செய்யும்டா அடிக்கடி கிருமி தாக்கம் வாராங்களுக்கு கிட்னிலையும் தழும்புகள் வரும். இப்ப தழும்பு வந்தா அது நெல்ல பகுதி இல்லை, அது பழுதான பகுதி. என்ன தாக்கம் அடைஞ்சி செயலில் இருந்த பகுதி. அப்ப அப்படி கூடிச்சுன்னா நடக்கும். கிட்னில கூட கிருமி தாக்கம் வந்து பெரும்பாலும் பகுதிகளில் வந்து அந்த தழும்புகள் வந்தா அந்த கிட்னி செயற்பாடுற அளவு குறைஞ்சிட்டு போகும் அடிக்கடி. இப்ப இருந்தாப்பல ஒரு கிட்னி நீர்க்கடுப்பு வாரது இல்லை நான் சொல்றது. சில ஆளுக்கு அடிக்கடி விசேஷமா சின்ன பிள்ளையில பார்ப்பாங்க. சரி, அதாவது நாங்க அடிக்கடி கிருமி தாக்கங்கள் வராம பாதுகாக்கணும் கிட்னியில. ஒன்று அதுக்கு என்ன செய்யணும், தண்ணி அதிகமா குடிக்கணும். நாங்க நீர் அருந்துற விதத்தை கூட்டணும். கூட்டி நம்ம செல்லிச்சேன்னா கிட்னி தொடர்ந்து கழுவுப்படும். என்ன ஒரு கான்ல தொடர்ந்து தண்ணி ஓடிட்டு இருந்தா அந்த கான் வந்து கிளீனா இருக்கும். என்ன ஈ மொக்காது, வாசம் வராது, ஊத்த தங்க மாட்டா, பிளாக் ஆக மாட்டா.
என்ன அப்ப அது மாதிரி தான் நம்மளுடைய சிறுநீர் குழாய் நல்லா தண்ணி குடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிற யூரின் கலரை வச்சு. இப்ப யூரின் கலர் வந்து கடும் மஞ்சளா போகுதுன்னா தண்ணி இல்லை. நீங்க 2 லிட்டர் குடிச்சிருந்தாலும் சரியா 3 லிட்டர் குடிச்சிருந்தாலும் சரியா நான் நியாயமா குடிக்கிறேன் சார் அப்பயும் மஞ்சளா போகுதுண்டா தண்ணி காணா. அல்லது மஞ்சள் கலர் குளிசை குடிச்சிக்கணும். என்ன அதுக்கு மஞ்சளா போகும். பீக்கோ குளிசை போட்டா மஞ்சளா போகும். அப்படி இல்லாமக்கு ஸ்தலம் மஞ்சளா போகுதுன்னா நீங்க தண்ணி குடிச்சது காணா. என்னப்ப இந்த சீசனுக்கு வந்து கல்லு பிரச்சனையும் சல பிரச்சனையும் கூட என்னன்னு சொல்லிச்சுன்னா நீர் குடிக்கிற அளவு குறைய வேர்வை ஹீட்டுக்கு உடம்புல இருந்து வேர்வையா தண்ணியெல்லாம் வெளியாகிறதால நீங்க குடிக்கிற நீர் வந்து போதாமரி. அவ நீங்க நீர் அருந்த அளவை கூட்டி நீங்க என்ன சொல்லிச்சேன்னா உங்களோட கிட்னி தொடர்ந்து கிளீன் ஆയിരിக்கும். கிருமிகள் தங்காது. எல்லாம் வாஷ் பண்ணப்பட்டு ஃப்ளஷ் பண்ற மாதிரி தான் கழுவப்பட்டு ஒன்று. மற்றது வந்து கிட்னி டேமேஜ் வாரது சீனி வருத்தம் பிரஷர் வருத்தம் இது ரெண்டாலையும் கிட்னி பழுதாகும். சரியானே? அப்ப சீனி கொண்ட்ரோல் இல்லாட்டி கொண்ட்ரோல்ல இருந்தா உங்களோட பிளட்ல கொண்ட்ரோல்ல இருந்தா அங்க சலத்தோட எல்லாம் சீனி வராது. கொண்ட்ரோல் இல்லாமக்கு இப்ப 200 300க்கு தொடர்ந்து போயிச்சுண்டா அந்த சீனி எல்லாம் எதால வெளியாகுது சிறுநீரா தான் வெளியாகுது. என்ன தண்ணி சீனி கூடினோட என்ன நடக்கும் உங்களுக்கு தாகத்தை உண்டாக்குவா. நல்லா தாகம் கூடும்னா தண்ணியை கூட குடிப்பீங்க. குடிக்க இரவைக்கெல்லாம் 4-5 தரம் யூரின் போகும். அப்ப அதுல என்ன கருத்துண்டா நீங்க கூட சீனி கூடினா தான் தாகம் பாருது. தாகம் கூடி தண்ணி அப்படியே வெளியாகுது. அவங்களோட சீனியை குறைக்கிற சிஸ்டம் தானே அது. அது இயற்கையாவே இருக்கு. சீனி கூடினா சலத்தோட அனுப்புற வேலை உடம்புல சீனியை குறைக்க கொண்டு சலத்தோட போகும். அப்ப அந்த சிறுநீர் குழாய் கிட்னி எல்லாத்திலையுமே என்ன செய்யும் அந்த வடியிலாம் சீனி படியும். என்ன கிட்னிக்குள்ள வடிகள் இருக்கு. அந்த வடிதான் சீனி அந்த ரத்தத்தை படிச்சு தேவையானது எடுக்கிறது. அப்ப சீனி கூட இருந்தா அந்த வடியில எல்லாம் சீனி படிஞ்சா என்ன நடக்கும் வடி பழுதா போகும். என்ன வடி பழுதானத்தான் அந்த வடியில ஓட்ட விழுந்தா புரோட்டீன் எல்லாம் யூரினோட போகும். புரோட்டீன் போனா தான் சொல்லுவாங்க கிட்னி பழுதா போய்த்தாம். சரி சலத்துல புரோட்டீன் போகுதாம் அல்புமின் போகுதாம். சரி அப்படி நீங்க சீனி மற்றத்தை மெயின்டைன் பண்ணணும். கொண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளணும். கொண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளாட்டி அந்த சீனி உறைஞ்ச இடம் எல்லாம் டேமேஜ் ஆகி கிட்னி பழுதுன்னு சொல்லி நீங்க கேள்விப்படுவீங்க. அதே மாதிரிதான் ப்ரெஷர் கூடிச்சுண்டா கடும் ப்ரெஷர்ல தண்ணி போன நடக்கும். வலையெல்லாம் பிஞ்சு போகும். கடைக்கடையில அப்படித்தானே என்ன கடும் மலை அடிச்சா மீன் வலை பிஞ்சு போகும். அது மாதிரி ப்ரெஷர்ல ரத்தம் வந்து கிட்னிக்கு பம்ப் பண்ண நடக்கும். அந்த கிட்னியில இருக்கிற வடியெல்லாம் பழுதா போகும். அப்ப கொண்ட்ரோல் இல்லாத ப்ரெஷர் என்ன 2 நேரம் தார குடிச்சே 1 நேரம் தான் போடுறேன். தலை சுத்தி வந்தா போடுறேன். தலையீடி வந்தா போடுறேன். எனக்கு தெரியும் சார் ப்ரெஷர் கூடினா எனக்கு தெரியும். அப்படி அறிகுறி காட்டினா போடுறேன். இதெல்லாம் சரி வரா. என்ன அறிகுறி காட்டினா தானே நாம போய் கராச்சியில வாகனத்தை செக் பண்றேன் சர்வீஸ் பண்றேன். 6 மாதத்துக்கு ஒரு ஆயில் மாத்துச்சுன்னா மாத்தணும். 5000 கிலோமீட்டர் ஓடினா ஆயில் மாத்தினா மாத்தணும். என்ன ஒட்டோகியர் ஆயில் 40,000 ஓடினா மாத்தணும். ஓடுதானே 5000 பெய்து ஓடுதானே ஓடினா நடக்கும். நடு ரோட்ல நிக்கும். அந்த எஞ்சினை மொத்தமா மாத்தி செல்வான். சரி அப்படித்தான் நம்ம உடம்பு. அப்ப நாங்க எனக்கு அறிகுறி இல்லைன்னு சொல்லி நீங்க குளிசைகளை நீங்க குறைக்க கூடாது. ப்ரெஷரை கொண்ட்ரோல்ல வைங்க. 2 நேரம் போடுறதுனா 2 நேரம் போடணும். 3 நேரம் போடுறதுனா 3 நேரம் போடணும். சரியானே? இப்ப நீங்க என்ன செய்யணும் நான் இரவைக்கு மட்டும் தான் போடுறேன் காலையில போடுறேன்னு சொல்லி சொல்றேன். அப்படி செய்யக்கூடாது. அப்படி உங்களுக்கு தரலையே டாக்டர் மேல அப்படி தராங்களா இல்ல. அப்ப அதனால நீங்க அந்த கொண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளணும். ப்ரெஷரையும் சுகரையும் கொண்ட்ரோல்ல வச்சிருந்தா உங்களோட கிட்னியில பாதிப்புகள் வராது. சரிதானே? மற்றது கிட்னியில பாதிப்பு வர்ற அடுத்த காரணம் வந்து நாம பாவிக்கிற ரசாயன பதார்த்தங்கள் கெமிக்கல். என்ன இப்ப கூடுதலா எல்லாத்துலயும் என்ன வருது கெமிக்கல் வருது. என்ன சோடா ட்ரிங்க்ஸ் கலக்கிறதுக்கு மாச்சல் சோடம் பழத்தை வெட்டணும் புளியணும். இதுக்கெல்லாம் நேரம் இல்லை நமக்கு. அப்ப நம்ம போத்தல்ல டக்குன்னு அங்க சோடா வாங்கி நாங்கள் ஊத்தி கொடுத்துடலாம். என்ன அப்படித்தானே? அதான் நடக்குது இப்ப வீட்டுகள்ல. அப்ப இயற்கையா தெம்பிலியே தோடம்பழத்தை தேசிக்கா தண்ணியை கலந்து பெஷன் பொருட்டை கலந்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மாச்சல்ல மருந்து போட்ட என்னென்ன டேஸ்ட்டுக்கு வருமா இருக்கு. என்ன கொய்யா டேஸ்ட் வேண்டா கொய்யா டேஸ்ட், மாம்பழ டேஸ்ட் வேண்டா மாம்பழ டேஸ்ட், லெமன் டேஸ்ட் வேண்டா லெமன், ஒவ்வொரு கலரிங் போட்டு வருது. இதெல்லாம் என்ன செய்ய போய் உங்களோட கிட்னியை தான் பழுதாக்கும். உங்களுக்கு விலங்கு தானே. இப்ப பீகோ குளிசை மஞ்சள் குளிசையை குடிச்சா யூரின் மஞ்சளா போகுதுல. அப்ப எதால வெளியாகுது அது அந்த மருந்து வெளியாகிறது கிட்னியால. அப்ப நீங்க குடிக்கிற மருந்துகள் கெமிக்கல்கள் எல்லாம் வெளியாகிறதால கிட்னியால. சரியானே? ஆகவே அடிக்கடி இந்த கெமிக்கல் போட்ட கலரிங் போட்ட உணவுகளை தவிர்த்து கொள்ளணும்.
கலரை கண்டாலே உங்களோட கிட்னியை பாதுகாக்கிற பொறுப்புன்னு நீங்க நினைக்கும். நாம கிட்னியை இதை குடிச்சா நம்ம கிட்னி பழுதா போயிடுது. சர்பத் கடை என்ன கலர்ல இருக்கு, அப்ப அதை குடிச்சா நம்மளோட கிட்னி பழுதாமன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதை தொடாமக்கு இயற்கையான பானங்களை குடிக்கலாம். சும்மா இருந்தா போல ஒரு நாள் குடிச்சா பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி கலரான பானங்கள் குடிச்சா அதிக அளவு நீரை குடிச்சு கழுவிட்டுறணும். சரியா, கிட்னியை கழுவிடணும். என்ன இப்ப நீங்க மருந்து குடிக்கிற ஆக்கள் எல்லாம் நல்லா தண்ணி குடிக்கணும். என்ன இந்த மருந்துகள் எல்லாம் வெளியாகிறதால கிட்னி எல்லாம் வெளியாகும். அப்ப நல்லா நீங்க தண்ணியை குடிச்சீங்கன்னா அந்த கிட்னியில படிஞ்சு நிக்காது, கழுவுப்பட்டு வாஷ் பண்ணப்பட்டு கிளீனா இருக்கும். சரியானே, ஆகவே நீங்க இதுகளை மெயின்டைன் பண்ணணும். சரியானே, இதுகளை தான் கூடுதல் கிட்னி டேமேஜ் வாருது, பழுது வாருது. சரியானே, இப்ப விசேஷமா இந்த மருந்து குடிக்கிற ஆக்கள் சொல்றேன் தானே, அதுல நான் சொன்னேன் நான் 2 நேரம் குடிக்கிற 2 நேரம் குடிக்கணும்னு சொல்றேன். என்னண்டா இப்ப ஒவ்வொரு குளிசைக்கும் வாழ்வு காலம் இருக்கு. சில குளிசையை பாருங்க இரவைக்கு மட்டும்தான், கொலஸ்ட்ரால் குளிசை, அஸ்பிரின் குளிசை எல்லாம் இரவைக்கு மட்டுமே. அது 24 மணி நேரத்துக்கு உடம்புல இருக்கும். நீங்க ஒரு டோஸ் எடுத்தா அடுத்த நைட் வரையும் இருக்கும். அதெல்லாம் ஒன்று சார. சில குளிசை பாருங்க 8 மணி நேரத்துக்கு தான் போடணும். அது ஏன் ஒரு நாளைக்கு 3 நேரம் மெட்ஃபோமின் குளிசை 3 நேரம் போட்டு தருவாங்க. அது என்னன்னு சொன்னா அது 8 மணி நேரம் தான் மேலே செய்யும். இப்ப காலை சாப்பாட்டுக்கு போட்டீங்கன்னா 2 மணியோட அது பவர் முடிஞ்சிடும். அப்ப பகல் சாப்பாட்டுக்கு குளிசை இல்ல, அப்ப என்ன செய்யும், சீனி அப்படியே இருக்கும். இரவைக்கு போட்டதான் குறையும். அப்ப அந்த அவ்வளவு நேரம் உங்களோட ரத்தத்துல சீனி கூட இருக்க போகுது. சில குளிசையை பாருங்க 12 மணி நேரம் காலையிலேயும் இரவைக்கு. அப்ப அதை 12 மணி நேரம் கருத்து காலத்தால் நீங்க 8 மணிக்கு போட்டா இரவுக்கு 8 மணியோட அந்த குளிசையோட கேஸ் முடிஞ்சிடும். அப்ப நீங்க அடுத்த டோஸை நீங்க எடுக்கணும். எடுக்காட்டி என்ன நடக்கும், உங்களுக்கு பிரஷர் கூடும். ஆகவே தயவு செய்து மருந்துகள் பாவிக்கிறது சரியான முறைப்படி பாவிங்க. பிள்ளையான ஒரு அபிப்பிராயம் இருக்கணும்டா குளிசைகளை கூட போட்டா கிட்னி பழுதாயிரும் சொல்லி போட்டு நீங்களா குளிசையை குறைக்கல. இப்ப டாக்டர் உங்களுக்கு உரிய டோஸ் தான் தருவார், கூட தர மாட்டார். ஒரு ஆள்ற கிட்னி பழுதாகாத டோஸ் தான் நாங்க தான். சரியானே, அதை போடுறதுக்கு நீங்க பயப்பட வேணாம். அதை போட்டு கிட்னி பழுதாகாது. இதுவரையில கிட்னி பழுதானாக்கெல்லாம் பாருங்க ஆறுன்னு சொல்லி ஒழுங்கா குளிசை குடிக்காதாக்கள். கிட்னி பழுதானாக்கெல்லாம் பாருங்க அரசாங்க ஹாஸ்பிட்டலு கிளினிக் வர ஆக்களுக்கு கிட்னி பழுதாகிற குறைய, பிரைவேட்ல குளிசை குடிக்கிறார்களுக்கு கிட்னி பழுதாகிற கூட, இளம் ஆக்களுக்கு கிட்னி பழுதாகுது. என்னன்னு சொல்லுங்க, இவங்க ஒருத்தரும் ஒழுங்கா குடிக்கிறல. என்ன கூடினா செக் பண்ற, தலை சுத்து வந்தா போய் பாக்குற, சீனி கடுமையாக்கும் 500ல போய் பாக்குற, அவங்களுக்கு தான் கிட்னி பழுதாகுது. உங்களை போல மாசம் கிளினிக் ஒழுங்கா மருந்து குடிச்சிக்கிற ஆக்களுக்கு எல்லாம் சரியானே கிட்னி பழுதாகல. அப்படி குடிசை கிட்னி பழுதாகுன்னா உங்களுக்கு தான் பழுதாகணும். என்ன கூட காலம் குடிசை குடிச்சாக்கள் நீங்க என்ன வயசனாக்கள் ஒழுங்கா குடிசை குடிக்கிறார்கள். ஆகவே கிட்னி பழுதாகுது. ஒழுங்கா குடிசை குடிக்காத ஆக்கள் இருக்கு. கட்டுப்பாடு இல்லாத சீனியாலையும் கட்டுப்பாடு இல்லாத பிரஷராலையும் ஒரு நாளும் உங்களுக்கு தார டோஸால பழுதாகாது. சரியா, நீங்க கூட அள்ளி போட்டா கிட்னி பழுதாகும். ஒரு 40 பெனடோல கோவத்துல சண்டை பிடிச்சு போட்ட அவருக்கு ஈரலும் பழுதாகும், கிட்னியும் பழுதாகும். 40 ஒண்டா போட்டது. சரியானே, இப்ப 6 மணி நேரத்துக்கு ஒரு 2 பெனடோல் போடுறாரு ஒரு ஆள் காய்ச்சலுக்கு. என்ன இந்த கேட்டு நாளை கேட்டு 32 குளிசை போட்டிக்காரு 4 நாள். அதுக்கு கிட்னி பழுதாக மாட்டா. 32 பெனடோல் தான் போட்ட, 4 நாள் போட்டேன். 6 ஹவருக்கு ஒரு 2. அது என்ன செய்யும், அந்த 6 மணி நேரத்தால கிளியர் ஆயிரும். உடம்புல இருக்காது. 6 மணி நேரத்தால கிளியர் ஆயிரும். அப்ப உங்களோட உடம்புல நஞ்சாகாது. அப்ப வைத்திய ஆலோசனை இல்லாமக்கு நீங்க கூட அள்ளி போட்டா தான் கிட்னி பழுதாகும். ஆகவே தயவு செய்து நீங்க அந்த பிள்ளையான அந்த அபிப்பிராயத்துடனும் என்ன பக்கத்து வீட்டுக்காரால உங்களுக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவு குளிசையை போடுறீங்க, இப்படி போட்டா உங்களோட கிட்னி பழுதாகும் சொல்லி அவசியம் என்னன்னு சொல்லி நீங்க போடாம விடுறேன். ஆகவே தயவு செய்து அப்படி இல்லை. சரியானே, இப்ப எங்களுக்கு தெரியாது டாக்டர் மாதிரி நெளித்தாரம். அப்ப உங்களுக்கு கொள்றதுக்கு தெரியுமா, நாங்க அரசாங்கம் நாங்க படிச்ச டோஸ் தானே அது, அப்படின்னு அப்படி படிப்பிச்சிக்க மாட்டாங்க. சரியான இதெல்லாம் பரிசோதிக்கப்பட்டு எலிகள்ல சரியான முளையூட்டிகள்ல பரிசோதிக்கப்படுத்தான் மருந்துகள் பாவனைக்கு மாறு. நஞ்சாக்கம் அடையாத டோஸ். ஆகவே தயவு செய்து நீங்க அந்த கதையை கேட்டு நீங்க போடாம விட்டு உங்களோட கிட்னி எல்லாம் பழுதாகிக்கொள்ளாங்க. மருந்துகளை ஒழுங்கா குடிங்க. விசேஷமா கடுப்பு குளிசை போடுறாங்களுக்கு மட்டும் சொல்றேன், வைத்திய ஆலோசனை இல்லாமக்கு பார்மசிகள்ல கடுப்பு குளிசையை மட்டும் வாங்கி போடாது. அதான் பிரதான காரணம் கிட்னி பழுதாகிறதுல. ஏன்னா இத்தனை போட்டேன்னு தெரியா, எவ்வளவு காலம் தந்தன்னு தெரியா, நீங்க கடையில காட்டி அந்த கலரை காட்டி அந்த ப்ரௌன் கலர் குளிசையில பத்துத்தாங்கன்னு வாங்கி போடுறேன். அப்ப யாருக்கும் தெரியாது எவ்வளவு போட்டேன்னு சொல்லி. சரியானே, ஆகவே கடுப்பு குளிசைகள் மட்டும் டாக்டர் அட்வைஸ் எடுத்து ஒரு கொப்பில பதிஞ்சு எடுக்கணும். எவ்வளவு காலம் கடுப்பு குளிசை கொடுத்தேன்னு டாக்டருக்கு தெரியணும். என்ன டாக்டர் மாதிரி ஒவ்வொரு ஆள் மாறி மாறிக்க குடிக்க கூடயும் தெரியா, இந்த டாக்டருக்கு தெரியா எத்தனை கொடுத்தேன்.
மற்ற டாக்டருக்கும் தெரியா. அப்ப கடுப்பு குளிசைகள் போடக்கூட நீங்க கட்டாயம் ஒரு கொப்பி ஒன்று வச்சு எழுதணும், எழுதினா தெரியும். ஆகவே இதுவெல்லாம் காரணம் கிட்னி பழுதாகிறது. ஆகவே நாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் எங்களுக்கு பொறுப்பெருக்கி எங்களோட கிட்னியை நாங்க பாதுகாக்கிறது. அடுத்தது 6 மாதத்துக்கு ஒருக்கா கிட்னி பரிசோதனைகளை செஞ்சு கொள்ளணும். கிளினிக் வாராக்கள் டாக்டர் மாதிரி ஞாபகப்படுத்தணும். இப்போ கிரௌட் அடிக்க கூட சில டைம்ல ஒவ்வொரு ஆளா கேட்டு கேட்டு எழுதி போடுறது மறக்கும். அப்ப நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். நான் இப்ப கிட்னி பார்த்து 6 மாசமா போயிட்டு 1 வருஷம் ஆகுது. ஓ, நீங்க சென்னா டாக்டர் எழுதி தருவாங்க. புதன்கிழமை நீங்க ரத்தம் எடுக்க போல கிட்னிக்கு பார்க்கலாம். அதான் ஒவ்வொரு புதன்கிழமையுமே பார்க்கணும் தானே. நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா உங்களோட கிட்னி பார்த்துட்டு சரி சீனி பாக்குற டைம்ல கிட்னிக்கும் பார்க்கலாம். அவ நீங்க டாக்டர் மாட்ட நீங்க ஞாபகப்படுத்தணும். ஞாபகம் கொப்பியில் எழுதிவிடுவாங்க. எழுதிவிட்டா நீங்க புதன்கிழமை ரத்தம் எடுக்க போல கிட்னிக்கு சேர்த்து எடுப்பாங்க. அப்ப சனிக்கிழமை வந்து பார்க்கணும் இல்ல, சரியானே? புதன்கிழமை ரத்தம் எடுக்க போல பார்க்கலாம். அவ கிட்னி 6 மாதத்துக்கு ஒருக்கா பாருங்க. என்ன பிரச்சனைண்டா, நம்மளோட ஒரு கிட்னி பழுதானாலும் கூட ஒரு கிட்னி வேலை செய்யறதால உங்களோட ரிப்போர்ட்ல நோமன் தான் பெறும். அதையும் விளைவிக்கணும். சில ஆக்கள் நினைக்கிற கிட்டத்துல அவர் நல்லா தான் இருந்தாரு, இப்ப சொல்றாங்க அவரு கிட்னி பழுதா போயிட்டான். 1 மாதத்துக்குள்ள கிட்னி பழுதா போய் தம்பாங்க. 1 மாதத்துக்குள்ள பழுதாகல, கொஞ்சம் கொஞ்சமா பழுதாகிட்டு வரும். ஆனா உங்களுக்கு காட்ட மாட்டா, சரியானே? என்ன இப்ப நீங்க நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேனே. ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில 300 பேர் இருக்காங்க, சரியானே? 100 பேர் தான் வேலை செய்கிறார்கள், 200 பேர் வேலைக்கல்லர் வேலை செய்யறது மௌலிஜி விளையாடிட்டு, சரியானே? அந்த 200 பேரும் மறைஞ்சிட்டு இருப்பாங்க ஆறுக்குள்ளாரு. அந்த 100 பேர் வேலை செய்கிறார்கள் இருக்காங்க தானே, அதால இவங்க காட்டுப்பட மாட்டா, அப்படித்தானே? இப்ப அந்த வேலை செய்யற 100 பேரும் பெறலையாம் என்ன நடக்கும்? கார்மெண்ட் ஃபேக்டரி முடுறான். அந்த 100 பேரும் பெறாதண்டைக்கு தான் தெரியும் இவங்க இவ்வளவும் வேலை செய்யறாங்க. அது மாதிரிதான் நம்ம கிட்னியும், நம்ம 2 கிட்னிலையும் அரைவாசி வேலை செய்ய அமெரிக்க நடுமே பழுதா போயிட்டு அரைவாசி வேலை செய்யுது, சரியானே? அதால நாம உயிர் வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த அரைவாசியும் கடுமையா வேலை செய்யும். வேலை செஞ்சு உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் நோமல் காட்டிட்டு இருக்கும். அப்ப அரைவாசி வேலை செய்யறது நோமல் இருக்கும். இப்ப அந்த அரைவாசி வேலை செய்யாம விட்டோன்னு தான் உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் பிழைக்கும், சரியானே? அப்ப அதனால நீங்க உங்களோட சுகர் பிரஷரை கண்ட்ரோலா வச்சுக்கொள்றது, மருந்துகளை சரியா பாவிக்கிறது, இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டேமேஜ் வராது. அதனால நீங்க நான் சொல்றேன் என்னடா, பழுதாவத்தி வாரது விளங்காது. ரிப்போர்ட் நோமன் சாப்பிட்டதால நம்ம நினைச்சுக்கிற 300 இருக்கு எந்த காயம் ஆறுது தானே, 400 இருக்கு எந்த கிட்னி ரிப்போர்ட் நோமல் தானே நினைக்கிறார்கள். எனக்கு காயம் மாறுது சார், 500 அஞ்சு இருக்கு காயம் மாறுது தானே, அந்த 500 கணக்கு இருக்கிறது. பிறகு ஒரு நாளைக்கு ஆற மாட்டா, அதுக்கு பிறகு 90 ஆக்கினாலும் மாறாது. சீனியை 90 ஆக்கினாலும் காயம் மாறாது. ஏனென்றா அந்த ரத்த குழாயெல்லாம் அடைச்சிட்டு இனி காயம் மாறாது. அது மாதிரிதான் இது. இப்ப உங்களுக்கு நோமல் அறிக்கை ரிப்போர்ட் நோமல் அறிக்கைன்னு போட்டு கவனியினம் அறிக்கப்படாது. சீனியை கண்ட்ரோல் பண்ணாமக்கு பிரஷரை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கக்கூடாது. நீங்க தொடர்ச்சியா கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். இது உங்களை ஒவ்வொரு ஆளுக்கு முறை பொறுப்பு, இது கட்டாயம். ஏண்டா உங்களுக்கு கண்ணோ உறுப்புகளை தந்திக்கிறது ஒரு பெரிய ஒரு நியமத்தை உங்களுக்கு, என்ன அருட்கொடை தானே அது. உங்களுக்கு கண் 2 கிடைச்சிருக்கு, பார்வையோட இருக்கு, கிட்னி 2 இருக்கு, வேலை செய்யுதுங்கிற ஒரு அருட்கொடை பாக்கியம். அப்ப இதை நீங்களாக பழுதாக்கினா உங்களுக்கு தண்டனையும் இருக்கு, எனக்கு இருக்கு. ஆகவே நீங்களாக பாதுகாக்கணும். பாதுகாக்கிறதுக்கு நீங்க இந்த கிளினிக்குகளை ஒழுங்கா வரணும், விடாமுக்கு மருந்துகளை குடிக்கணும், ஒழுங்கா செக் பண்ணணும், அடிக்கடி சுகரை பார்த்து கொள்ளணும், அதே மாதிரி ப்ரெஷரை செக் பண்ணி கொள்ளணும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரமும் சீனியும் ப்ரெஷரும் பாக்குறது செட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க நடிச்சாம வந்தாலும் பார்க்கலாம். அந்த எனக்கு சீனியை பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா குத்தி பார்ப்பாங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா எனக்கு கொஞ்சம் கூட ஏறிதா கொஞ்சம் பார்க்கணும் போலீங்கன்னா வந்து பாருங்க. பார்த்து நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். இந்த மெசேஜ் இன்றைக்கு நாங்கள் கதைச்ச விஷயத்தை வீட்டுகளில் நீங்களும் மற்றாக்களுக்கும் இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றாக்களுக்கும் எத்தி வைக்கணும். எத்தி வச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமா நாங்க வாழணும். இல்லாட்டி கடும் கஷ்டம், எல்லாரும் கஷ்டம். என்ன கஷ்டம்? ஒரு ஸ்பீக்கரை கட்டுற 3 வீல்ல கிட்னி மாற்றீடு செய்ய வேணும், காசு கலெக்ஷன், ஒவ்வொரு ரோட்டா போற, பள்ளி வயலுக்கு வர, கடிதம் எடுக்கிற, ஒவ்வொரு ரோட்டா போற, இப்படி சேர்த்து 1 கோடி சேர்க்கலாமா? 1 கோடி சேர்க்கலாமா? 1000 500 இப்படிதான் பெறும். அப்ப இதெல்லாம் எவ்வளவு நாமளா பழுதாக்கி போட்டு அது தானா பழுதாகிறது இல்ல, நம்மட கவனையினத்தெல்லாம் பழுதாகுது. நாம சரியாத கவனிக்காதெல்லாம் கிட்னி பழுதாகுது. ஆகவே நாங்க முயற்சி செய்யணும். அல்லாட ஏற்பாடு ஒன்றிருக்கி, ஆனா நாங்க முயற்சி செய்யணும். நாங்க முயற்சி செய்யாம இருந்துவிட்டு அல்லாஹ் காப்பாத்துவான்னு போட்டு
நல்லா வட்டலாப்பத்தையும் தின்றுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு சீனியும் கூட துவாவை மட்டும் கேட்டு சரி வருமா? இல்லை, நாங்க எங்களை முயற்சி செய்யணும், செஞ்சுட்டு தான் துவாவையும் கேட்கணும். கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.